ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஆர்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் யாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நமோஸ்து தேவ்யாஸ விசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः. सुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. श्री भगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ஞாஸ்யசி தத்ஸ்ருணு. 16-17 18வது அத்தியாயம். தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்ய கிருத புத்தித்வாத் ந ச பஷ்யதி துர்மதிஹி யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ புத்திர்யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் நஹந்தி ந நிபந்த்யதே. 13 17 வரைக்கும் ஞான யோகத்தை பத்தி இவர் பகவான் சொன்னாரு. இதுல 13வது அத்தியாயத்துல ஆக்டிவிட்டிஸ் கர்மா பண்றது, எதுல இருந்து பண்றது ஆக்டிவிட்டிஸ், இந்த கர்மா பண்றது 5 விதமான விஷயங்கள் தான் ஆக்டிவிட்டிஸ்க்கு காரணம். அந்த விஷயத்தை நான் எங்க இருந்து எடுத்துக்கிறேன் நானு அப்படின்னா, நான் சாங்கியேன உபனிஷத்திலிருந்து. அது மாத்திரம் இல்ல, அது கர்ம காண்டத்தினுடைய எண்டு, ஞான காண்டத்தினுடைய பிகினிங், வேதத்தினுடைய மிடில் போர்ஷன்ல இருக்கு. அங்கிருந்து நான் இந்த 5 விதமான கர்மங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றத சொன்னார் அவரு. ஓகே, இது எப்படிப்பட்டது? அந்த கர்மம் ஷரீர வாங் மனோபிகி, சரீரத்தினாலேயும் வாக்குனாலையும் மனசுனாலையும் அந்த கர்மம் செய்யப்படுறது. யாரால செய்யப்படுறது? மனிதர்களால செய்யப்படுறது. இப்ப மனிதர்கள் செய்யக்கூடியதான் கர்மம். அப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் 5 விதத்திலிருந்து வருது. 5 விதத்திலிருந்து எங்க இருந்து வருது? எப்படி வருதுன்னா, மனசு வாக்கு காயத்தினால ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது. 5 விதம் அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஜானமய கோஷா பிளஸ் தெய்வம், இரண்ய கர்ப்ப தத்துவம். இந்த 5 விஷயமே ஜட தத்துவம். ஓகே,
அந்த 5 விஷயம் சரீரத்தினாலே, வாக்குனாலே, மனசுனாலே ஒர்க் நடக்கிறது. ஓகே, அப்படிப்பட்டது நடந்துருக்கிறது. நடந்து போட்டோமே, அதுக்கு என்ன அப்படின்னா, தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் தூயா. ஓகே, இந்த மாதிரி இவன் மனசுல சரியாத விதத்துல இல்லாதனால எப்படிங்கிறத சொல்றாரு. 16வது ஸ்லோகத்துல அஜ்ஞானி பத்தி சொல்றாரு, 17வது ஸ்லோகத்துல ஞானிய பத்தி சொல்றாரு. அப்ப முதல் 3 ஸ்லோகம் எப்படி கர்மா ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுன்றத சொல்லிட்டு இப்ப பியூட்டிஃபுல்லா அடுத்தது கொண்டு போறார். தேர்ஃபோர் ஞான யோகம். இதம் கஷேத்திரம் அப்படி சொன்னார். இதம் கஷேத்திரம், இது இப்படி கையை காட்டி தொட்டு இதுதான் கஷேத்திரம் அப்படி சொன்னார். ஓகே, அப்ப இது கஷேத்திரம்னா நான் யாரு? கஷேத்ரஜ்ஞா. புரியுதா? பியூட்டிஃபுல்லா சொன்னார். அது போல இங்க ஒன் மோர் பாயிண்ட், இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றது. ஓகே, இது கர்த்தாரம். ஆனா நான் எப்படிப்பட்டது? அகர்த்தாரம் அப்படின்ற சொல்ற. அப்போ எது சம்சாரம் இப்ப டிரைவ் பண்றது அப்படின்னா கர்த்தா போக்தா. ஐ எம் த டூயர், ஐ எம் த சீயர், ஐ எம் த வாக்கர், ஐ எம் த டாக்கர், எல்லாமே ப்ராப்ளம், சம்சாரம். ஓகே, அப்ப அதை எவ்வளவு தூரத்துக்கு நீ எவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்றையோ அத்தனை தூரத்துக்கு பம்பு, ப்ராப்ளம் அப்படி சொன்ன. அப்போ நமக்குள்ள 2 விதமான தத்துவம் ஒளிஞ்சுன்னு இருக்கிறது. ஒரு மேன், உமன், மனுஷன், இதுல 2 விதமான தத்துவம் புட்டுகதர். அதுல கான்சியஸ் அண்ட் மேட்டர் பிரின்சிபல், சேதனம் அச்சேதனம் பிரின்சிபல். ஓகே, அப்ப 4 விதமான கோஷா பிளஸ் தைவம், அது மேட்டர் பிரின்சிபல். ஓகே, எங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும்? எல்லா விதமான வாதாரணம்லாம் இருந்தா தான், பஞ்சபூதங்களுடைய சிஸ்டம் இருந்தா தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்ப இதுக்கு நம்ம ஒண்ணு அனுப்பிச்சிருக்கோம், மறந்து போயிருப்பேன். ஓகே, ஒரு இது ராக்கெட் ஒண்ணு அனுப்பிச்சிருக்கோம் மேல, மங்கள்யான் செவ்வாய்கிரகம். அங்க போய் கேம்ப் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன் நான் இஸ்ரோல. அங்க பண்ண முடியாது சார் அப்படின்றான். ஏன்னா காத்து போறாது அங்க. புரியுதா? அங்க பண்ண முடியாது. ஓகே, ஏற்கனவே நம்ம மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு கிளாஸ். ஓகே, அங்க அதனால எல்லாம் இருந்தா தான் அங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அர்த்தம். ஆக்டிவிட்டிஸுக்கு பஞ்சபூத்தம் இருந்தா தான் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதனால எனிதிங் ஸ்பிரிச்சுவல் சாதனை என்ன? ட்ரெயின் யுவர் மைண்ட். ட்ரெயின் யுவர் மைண்ட் என்ன? ஷிப்டிங். என்ன ஷிப்டிங்? ஷிப்டிங் டு அனாத்மா டு ஆத்மா. மேட்டர் டு கான்சியஸ்னஸ், அதுக்கு ஷிப்ட் பண்றதா இருக்கிறது. வை பிகாஸ் இந்த சரீரம் இருக்க பர்த் டெத் உடையது, நடுவுல இருக்க அது மாறக்கூடியது, அழியக்கூடியது, நாசம் ஆகக்கூடியது, மாறுதலுக்கு உட்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சரீரம், அந்த சரீரத்தை நீ கிளைம் பண்ணாதே அப்படின்றார். ஓகே, இந்த சரீரத்தை கிளைம் பண்ணாதே. இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்ட நீ இருக்க அகர்த்தா அபோக்தா ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ் யூ அப்படின்றத சொல்றார். இது வரைக்கும் நம்மளை பத்தி பேசிட்டு வந்தவர் இப்போ நம்முடைய லட்சியத்தை பத்தி பேசுறார். ஓகே, அப்போ நம்ம செய்ய வேண்டிய சாதனா கர்ம யோகம், நம்ம முடிக்க வேண்டியது ஞான யோகம். அப்ப நீங்க இப்படி ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. இங்க வந்தா ஞானி மாதிரி திருஷ்டியை மாத்திடக்கூடாது, அங்க போனா அஜ்ஞானி மாதிரி பண்ணிட்டு கூடாது, அந்த பக்கம் போனா துக்கமா படும். ஒரு கிளாஸோட எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. என்ன சினிமாவை காட்டுறோம், அப்பப்போ காட்டுற அந்த சீனுக்கு தகுந்தாப்புல அழுது சிரிச்சுல. ஓகே, இன்னும் காட்டுறோமோ மொத்தமா பார்த்துட்டு நான் எங்க இருக்கிறேன் அங்கேருந்து போகணும். அதனால இப்ப பேசுற சப்ஜெக்ட் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு இதுல போயிட்டா சௌரியமா இருக்குமே, இந்த 16 17 ஒழிஞ்சது போ, இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, புத்தியில பண்ணிட்டே அப்படியே ஏதாவது பண்ணிட்டு போலாம். நோ, திஸ் இஸ் சாத்தியம், லட்சியம். இந்த லட்சியத்துக்காக முன்னாடி சொன்ன விஷயம்லாம் இது பண்ணணும். புரியுதா? இப்ப சொன்ன லட்சியத்துக்கும் உன்னை தகுதிப்படுத்திக்கோ அப்படி சொல்றாரு. சரியா? இந்த விஷயத்தை இங்க சொல்றாரு. அதனால இந்த பகவான் என்ன சொல்றாருன்னா, எம்பசைஸ் பண்றாரு. ஞானியை பத்தி அஜ்ஞானியை பத்தி எம்பசைஸ், கம்பாரிசன், கான்ட்ராஸ்ட். ஓகே, இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்றத இங்க சொல்றாரு. சேதனம் அச்சேதனம், கன்ஃபியூஸ் ஃபெலோ அஜ்ஞானி, மிஸ்கன்செப்ஷன் ஃபெலோ அஜ்ஞானி. இத 16 சொல்றாரு. 17 சொல்றாரு தெளிவான புத்தி உடையவன் ஞானி. அப்போ இந்த ஒரு விஷயம் ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த என்டையர் வேர்ல்ட் இருக்க அது ஒரு மிரர். ஓகே, நீ அந்த மிரர்ல உலகத்துல நீ எப்படி பார்க்கிறையோ அப்படியே தெரியும்.
ஜனங்கள்லாம் மோசம்னு தெரிஞ்சுன்னா மோசமா தெரியும். புரியுதா? எவ்ரி பர்சன் ஒண்ணு பக்கத்துல அக்கத்துல எழுத்துல எல்லாருமே வர்ஸ்ட் ஃபெலோன்னா அப்படியே தெரியும். புரியுதா? எப்படி தெரியும்? அப்படியே மிரர்ல தெரியுது. எப்படி தெரியும்? மிரர்ல எப்படி தெரியும்? யாருடைய முகம் தெரியும் மிரர்ல? நான் என்னுடைய பர்செப்ஷன் தான் அந்த கண்ணாடியில தெரியும். நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, கண்ணாடியில தெரியறது வேற யாரோ முகம் இல்லை. அப்ப உன்னுடைய ஹிருதயத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகும். என்டையர் பிரபஞ்சம் நீ எப்படி பார்க்கிறையோ அந்த விதமாகவே காட்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேர்ல்டு மிரர். ஓகே, திஸ் இஸ் பிக்கஸ்ட் மிரர். ஓகே, நான் ஒரு ஆத்துக்கு போயிருந்தேன். ஓகே, அவன் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்க கண்ணாடி, இவ்வளவு பெரிய கண்ணாடி, அது நல்ல திக்கு கண்ணாடி, அது பழைய காலத்து ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தாரு. ஒண்டர்ஃபுல்லா இருந்தது. சொன்னாரு அவருக்கு 70+. ஓகே, இது ஒண்ணுதான் எங்க மாமியார் வீட்டுல ஒழுங்கா கொடுத்தா, மீதெல்லாம் போயிடுச்சு. அதனால தான் இது மாத்திரம். அந்த பாட்டி ஒரு இடிச்சா, எவ்வளவு நன்றி கெட்டதெல்லாம் இருக்கல, எவ்வளவு நகை பணம்லாம் கொடுத்தா எங்க அம்மா. புரியுதா? இதெல்லாம் ஒண்டர்ஃபுல் இது சிஸ்டம். எத்தனை சிஸ்டம் பவுஸ்னா பவுஸ் தான். ஓகே, அதுதான் பௌத்திரம் அப்படின்னு சொல்றது. ஒருத்தர் இடிச்சு பாரு, இடிச்சுட்டே இருப்பா. பேரா கொள்ளு பேரெல்லாம் பிறந்த பிறகு கூட இடிச்சுட்டு இருக்கா பாரு. இதெல்லாம் ஒரு சபத்து தான் போல இருக்கு. இந்த சம்பந்தி பவுஸ் எல்லாம் அந்தந்த பீரியட்ல அதை விடுறதுக்கு விடவே மாட்டான் போல இருக்க. அப்படியே இருக்கிறது. ஓகே, சரி, ஒழிஞ்சு போட்டான். அந்த கண்ணாடி இருக்க, இந்த கண்ணாடியில எதை பார்க்கிறோமோ அதுதான் பார்க்க முடியும். ஓகே, அந்த மாதிரி கண்ணாடி வேர்ல்டு. ஓகே, நான் இப்போ ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. ஓகே, பெரிய பெரிய ஆள்லாம் கூடி சாமுத்திரிகா லட்சணத்துல எந்த ஆளுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கிறது. இந்த எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ஒரு பக்கம் வீங்கி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நடிகை வந்து பியூட்டிஃபுல் நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் நடிகர், அவர் பெரிய ரிசர்ச் பண்ணி பிகாஸ் அந்த ஆளுக்கு வந்து நாங்க ஒரு பிளைட்ல போனோம். எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தோம். அந்த ஆளு என்ன இப்படி சீரியஸா இருக்கான் அப்படின்னு முஞ்சிலே ஒரு அப்புறம் தான் பார்த்தா பிசிக்கல் பர்சனாலிட்டி. புரியுதா? பிசிக்கல் பர்சனாலிட்டி, பிசிக்கல் பத்தி பேசிட்டு இருப்பான் பொழுதுனைக்கும். ஒரு ஆஃப் டே வந்து டீக்கு இது நடுவில் நம்ம கேம்ப் பண்ணுவோம் இல்லையா, நடுவில் டீ கொடுத்து சர்பத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஒன்லி ஃபார் பிசிக்கல் பர்சனாலிட்டி. ஓகே, இது இப்ப சயின்டிஸ்ட் பண்ண என்ன பண்ணுவான், சயின்டிஸ்ட் ஏதாவது புது நட்சத்திரம் பத்தி அதை பத்தியே பேசிட்டு இருப்பான். அவனுடைய கண்ணோட்டம்லாம் அதுவே இருக்கும். புரியுதா? அப்போ பிசினஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்ணோட்டம் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டி இருக்கு. வேர்ல்டு வந்து அதே மாதிரி பார்ப்பான். ஓகே, தான் எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பான். therefore இப்போ அஜ்ஞானியோட திருஷ்டி உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இவனோட திருஷ்டி இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார். ஓகே, பத்மபூஷன் மாதிரி அஜ்ஞானிக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறாரு பகவான். அது என்ன? துர்மதி. துர்மதினா அஜ்ஞானி புத்தியோட ராங் நோஷன், மிஸ்கன்செப்ஷன் ஃபெலோ. ஓகே, என்ன மிஸ்கன்செப்ஷன்? அகம் அன்னமய கோஷா. மிஸ்கன்செப்ஷன் நம்பர் 1. அகம் பிராணமய கோஷா. மிஸ்கன்செப்ஷன் நம்பர் 2. அகம் மனோமய கோஷா. மிஸ்கன்செப்ஷன் 3. அகம் விஞ்ஞானமய கோஷா. மிஸ்கன்செப்ஷன் 4. புரியுதா? நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியம், இதை வச்சுட்டு அப்பப்போ வந்து அதை கிளைம் பண்ணி அதுல ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். ஓகே, துர்மதி. துர்மதினா அஜ்ஞான அத்தியாச யுக்தா மதிஹி துர்மதி. புரியுதா? அப்ப மாண்டுக்கியத்துல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாரு? அக்ரகண அந்யதாகரண யுக்தா மதிஹி துர்மதி. அவ்வளவுதான். ஓகே, அஜ்ஞானி ஃபெலோன்னு அர்த்தம். ஒண்ணு அஜ்ஞானியா இருக்கணும், இல்லாட்டி விஞ்ஞானியா இருக்கணும், இல்லாட்டி மெஞ்ஞானியா இருக்கணும். ஏதாவது ஒரு இதுல இருக்கணும். 2 கட்டனா இருக்கக்கூடாது. ஓகே, அதனால இவரெல்லாம் அஜ்ஞானிகள், நம்மெல்லாம் மெய்ஞானிகள். இதுல குழி தோண்டி உள்ள ஆராய்ச்சி பண்ற அவெல்லாம் விஞ்ஞானிகள். புரியுதா? அதுதான். அதனால துர்மதி அஜ்ஞானி ஃபெலோ பஷ்யதி. எப்படி பார்க்கிறான்? தன்னையே தவறாக புரிந்து கொண்டவன். தன்னை எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, இவனுடைய பார்வை ப்ராப்ளம். சோ ஆனா உண்மையிலேயே கேவலம் ஆத்மானம். கேவலம்னா தமிழ் கேவலம் கிடையாது, கேவலமான ஆத்மா இல்ல. ஓகே, கேவலம் ஆத்மானா சுத்த சைத்தன்யம், பியூர் கான்சியஸ்னஸ். ஓகே, பியூர் கான்சியஸ்னஸ்.
ஓகே, அப்படிப்பட்டது. அதாவது கர்த்திருவம் போக்திருத்துவம் ரகீத ஆத்மா சுத்த சைத்தன்யம். ஓகே, ஆத்மானா அகம், ஆத்மானா கான்சியஸ்னஸ் பேரு, அனாத்மானா மேட்டர்னு பேர். ஓகே, ஆத்மா சொன்னா கான்சியஸ், அனாத்மானா மேட்டர். நம்ம ரெண்டு விதமான பிரின்சிபல் இருக்கு, கான்சியஸ் பிரின்சிபல் அண்ட் மேட்டர் பிரின்சிபல் புட் டுகெதர். சோ இப்ப யார் எப்படி கிளைம் பண்றான்றத பத்தின விஷயத்தை பத்தி சொல்லப்படுது. ஓகே, சோ அஜ்ஞானி ரெகக்னைஸ் பண்ண மாட்டான். எதை பண்ண மாட்டான்? தான் என்கிட்ட இருக்க கான்சியஸ் இருக்க அதை அப்பப்ப மறந்து போயிடுவான். மறந்து போடுவாங்க, எப்பயாவது ஒரு தடவை ஞாபகம் வரும் கிளாஸ் டயத்துல. மீதி டயத்துல டோட்டலா டெடிகேட் டு மேட்டர் பிரின்சிபல். ஓகே, கர்த்தாரம் பஷ்யதி. ஓகே, இந்த இடியட் ஃபெலோ தன்னை ஒரு கர்த்தாவாக நினைக்கிறேன். நான் தான் செய்யறேன், நான் தான் பண்றேன், நான் தான் பார்க்கிறேன், நான் தான் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்படி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணிட்டே சொல்லிட்டே இருக்கான். ஓகே, கர்த்தா. சோ அனாத்மா சரீரத்தை நான் நினைச்சு போட்டான். அதனால என்ன, சரீரத்து மேல அபிமானம் வந்து விட்டது இவனுக்கு. ஓகே, திக்க அபிமானம் வந்து இருக்கிறது. தத்ர ஏவம் சதிகி. தத்ர ஏவம் சதினா உண்மையிலேயே பார்த்தா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது 5 காரணங்கள். அதுதான் முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லிட்டார் பகவான். 5 காரணங்கள் சேர்த்து ஒண்ணு அன்னமய கோஷா பண்ணும், பிராணமய கோஷா பண்ணும், ஏதோ ஒண்ணு பண்றது. அதை நான் பண்றேன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, சில சமயம் அன்னமயோட அசோசியேஷன் வச்சுப்பான், சில சமயம் பிராணமய கூட அசோசியேஷன் வச்சுப்பான். ஓகே, அது பண்றது, ஆனா இவன் பண்றது சொல்லுவான். புரியுதுல? அவ பண்ற சில பேர்லாம் எம்ஏ எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன். சில பேர் எம்ஏ பண்ணுவான், 10 பேர் இந்த ஸ்டூடெண்ட் பண்றத இந்த டீச்சர் பேர்ல பண்ணிடுவான். புரியுதா? அவங்க சர்டிபிகேட் எல்லாம் பண்ணி இந்த டீச்சர் பேர்ல கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இது விஷயம். ஓகே, சோ உழைக்கிறதுலாம் ஒருத்தர் இன்னொருத்தர் பேர் எடுத்துக்கிற மாதிரி அன்னமய கோஷா உழைக்கிறது. இவர் நாம உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உழைக்கிறதே கஷ்டம் சரீரத்துல. ஓகே, எப்பயாவது அத்திப்பூத்த மாதிரி 2 வேலை செஞ்சுட்டு நான் பண்ணினேன், நான் இப்ப திங்க் பண்ணினேன், நான் இப்ப மெடிடேஷன் பண்ணினேன், நான் இப்ப பிராணாயாமம் பண்ணிட்டேன். பிராணாயாமம் பண்றது பிராணமய கோஷா. ஓகே, அது நான் என்ற அகம் புத்தி வந்துருது ப்ராப்ளம். ஓகே, இது இந்த அகம் புத்தி இருக்கிறத இன்னொருத்தர பண்றத நீ எடுத்துன. அதனால தேன தெச்சேன புஞ்சிதாக, தேன தெக்தேன புஞ்சிதாக, தியாகம் பண்ணி உன்னை காப்பாத்திக்கோ. ஓகே, மத்தவா செய்யறதெல்லாம் ஏன் உண்டுன்ற என்ன சுவாமி இப்படி அப்பட்டமா சொல்றது? நான் செய்யறது நான் சொல்றேன், நான் இல்லாம எங்க பக்கத்துக்கு வர்ற கமலா அம்மா சொல்றேன் செய்யறத நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படி கேட்கறது. ஆனா இப்போ வேதாந்தத்தில் இருக்கிறது பாடி மைண்ட் சென்சஸ் நான் கிடையாது. புரியுதா? அது பண்றத நீ நான் கிளைம் பண்ணாத. சோ துர்மதி அஜ்ஞானி, ராங் பர்செப்ஷன். அவன் அகர்த்தா ஆத்மா தன்னைன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டா. ஏன் இந்த மிஸ்கன்செப்ஷன்? இந்த தவறான ஐடியா, ராங் ஐடியா ஏன் வந்ததுன்னா அகிருத்த புத்தித்வாத், அகிருத்தகா புத்தித்வாத். புத்தியில அவனுக்கு தூய்மை கிடையாது, சம்ஸ்கிருதி புத்தி கிடையாது, அதாவது ட்ரெயின்டு புத்தி கிடையாது. ரேண்டமா அப்படி இருக்கான், புத்தி தெளிவு இல்லாம இருக்கான். ஓகே, இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த புத்தியை சுவாத்தியாயம் பண்ணிருக்கணும். அந்த சுவாத்தியாயம் பண்றதுக்கான ஜபம் பண்ணிருக்கணும், ஜபம் பண்றதுக்காக பாராயணம் பண்ணிருக்கணும். அப்படிலாம் இந்த புத்தியை ட்ரெயின் பண்ணிருக்கணும். இவன் ஜபம் பண்ணதில்ல, பாராயணம் பண்ணினதில்ல, ஒரு ஸ்லோகம் படிச்சதில்ல, எதுவுமே ட்ரெயின் பண்ணாம சாஸ்திரம் படிச்சதில்ல, ஒரு ட்ரெயின் புத்திக்கு எதுவுமே கொடுத்ததில்ல, ரேண்டமா வந்துட்டான். ஓகே, இப்படி இருக்கிறவன் அதனுடைய சாஸ்திரத்தினுடைய உண்மையை தெரிஞ்சிக்க முடியாம போயிடுத்து பாவம். செல்ஃப் நாலேஜ் அவனுக்கு கரெக்ஷன் இல்ல படிச்சு. இந்த செல்ஃப் நாலேஜ் இருக்க இந்த இடத்துல இந்த வேதாந்த ஸ்டடீஸ்ல தான் உன்னை கரெக்ஷன் பண்ண முடியும். வேற பிசிக்ஸ் நாலேஜோ, கெமிஸ்ட்ரி நாலேஜோ, இல்ல ஒரு எக்கனாமிக் நாலேஜோ, இல்ல லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜோ, இல்ல ட்ரிபிள் இஓ, NAEO ஒரு இஓ உன்னை கரெக்ஷன் பண்ணாது. ஓகே, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடிய, உன்னோட மிஸ்கன்செப்ஷனை டெவலப் பண்ண முடிய, மிஸ்கன்செப்ஷனை ரிமூவ் பண்ணாது. ஓகே, டாக்டரேட் 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 போட்டுக்கிறதுல இருந்து என்ன பொருள்? அந்த டாக்டரேட்ல இருந்து என்ன பண்ற? ஆத்மா விஷயத்துல தூரக்க போய் விடுகிறார். அப்ப டாக்டரேட் வாங்கணும், டாக்டரேட் வாங்கிக்கோ. ஓகே, அது உன்னுடைய புத்தி சம்பந்தப்பட்டது. ஓகே, அந்த புத்தி நான் இல்ல. ஓகே, புத்தி என்னது புரியறதுல புத்தி. இப்ப ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்தேன் நான். பிரதமர் அவ பார்ட்டி லீடரோட வரும்போது இப்படி ஒரு சாதாரண இப்படி இருக்காது. பார்ட்டி லீடரோட பிரதமர், அவ பார்ட்டி லீடரோட. ஓகே, நான் தான் பார்த்து வளர்ந்த பையன் புரியுதா? ஆனா கூட இப்ப பார்ட்டி லீடர் ஆயிட்டாரு.
அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யமா வந்து கீழே பணிவா இருக்காரு. ஏன்னா ஒரு மெம்பர், அவர் தலைவர். இதுல இது அந்த அந்த ஆக்ஷனுக்கு தகுந்த. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கோட்டையில வந்து பேசுறாரு கம்பீரமா. அங்க பார்த்தா பார்ட்டி லீடர் எங்கேயோ ஒரு ஓரமா ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. இல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால இதை புரிஞ்சுட்டா தான் ப்ராப்பரா நமக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து சரியா புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கும், எங்க இருக்கும், என்ன ஸ்தானம், அந்த ஸ்தானத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு தகுந்த பல பண்ணணும். அதனால வேற எந்த ஸ்டடிஸும் நம்மளுடைய இக்னரண்ட் இருக்க பர்செப்ஷன், மிஸ்கன்செப்ஷன்ஸ் அதை நீக்காது, டெவலப் பண்ணிடும். திஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் குரு சாஸ்திரம் இல்லைன்னா அவன் துர்மதி, துர்மதி, மிஸ்கன்செப்ஷன் பெலோ, அஜ்ஞானி சிகாமணி. ஓகே, அஜ்ஞானி விவேக சூடாமணி அப்படி பேரு, அவிவேக சூடாமணி அப்படி சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் இதுக்கு சிஸ்டத்துல இவன் ட்ரைனிங் ஆகாதவன். இவனுக்கு சரி சரி வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ, கொஞ்ச நேரம் கீதா கிளாஸுக்கு வா, உபநிஷத் கிளாஸுக்கு வா, டைம் ஸ்பெண்ட். நோ, எனக்கு டைம் கிடையாது, நோ டைம், நோ டைம் அப்படி சொல்லுவான். புரியுதா? சோ இவன் வந்து வெரி சீரியஸாவே பண்றான். ஏன் இப்படி காலங்காத்தால போய் இப்படி வேஸ்ட் பண்றா டயத்தை? கொஞ்சம் ஜாக்கிங் வாக்கிங் போயிட்டு வந்தா கூட ஹெல்த்தாவது இம்ப்ரூவ் ஆகும். இப்படி போய் காலையில போய் எங்கேயோ போய் உட்கார்ந்து வரால அப்படி நம்மளை பத்தி நிஜமாவே கவலைப்படுவான். கொஞ்சம் பேரு நமக்கு சம்பந்தப்பட்ட ஆளு அப்படி கவலைப்படுறது ரொம்ப ரேரு. அப்படி அப்படியே கவலைப்பட்டா கூட ரொம்ப கவலைப்படுவான். இப்படி டயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாடா அப்படின்னு நம்ம இங்க கிளாஸ்ல கேட்ட உடனே ஒரு சந்தோஷமா நீ வாயா அப்படின்னு. நோ 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 நோ, டைம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். பாப்கார்ன் 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 பாப்கார்ன், டைம் டைம் பாஸ், டைம் பாஸ், டைம் பாஸ். கேட்டுக்கல பாப்கார்ன், அவனை கூப்பிட்டு பாப்கார்ன் மாத்திர சொல்லு, டைம் பாஸ் சொல்லாத. ஓகே, அது டைம் பாஸ் ஆகுது அவனுக்கு. அந்த டைம் அந்த ட்ரெயின்ல வந்து உட்காந்துங்கன்னா அது பியூட்டிஃபுல்லா இருக்கும், போடும். அந்த ஹோல் அந்த ட்ரெயின்ல இருக்க ஒன் டே 2 டேஸ் போற ட்ரெயின் இருக்க போற வரதெல்லாம் வாங்கி திம்பான். பாப்கார்ன் பாப்கார்ன், ரச்சனா ரச்சனா, வெள்ளி பிஞ்சு வெள்ளி பிஞ்சு. அந்தந்த கிராமத்துல கொஞ்சம் பேர் ஏறுவான். ஓகே, அந்த ஊரு ஸ்பெஷல் இருக்கும். புரியுதுல? அதுவும் நார்த்து போயிட்டீங்கன்னா அந்த முள்ளங்கி ஒண்ணு பறிச்சு பியூட்டிஃபுல்லா கட் பண்ணி கொடுப்பான் உப்பு போட்டு. ஓ பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் தின்னு இருக்கணும், அப்பதான் ஒரு அனுபவம் இருக்கும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங். அப்ப என்னென்ன டைம் பாஸ். ஓகே, ஒண்ணு தின்னு இருப்பான், இல்லாட்டி பக்கத்துல பேசிட்டு இருப்பான். ஃபுல் இன்டர்நேஷனல் முழுக்க பேசி தீர்த்துவான். ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டைம் பாஸ். இது டைம் பாஸ், டைம் பாஸ். ஓகே, இவன் வந்து இவனுடைய வாழ்க்கை இருக்க வேதாந்த வாழ்க்கைக்கு வாடான்னா வரமாட்டான். அது டைம் பாஸ். வாழ்க்கையே டைம் பாஸ் ஆயிடுவோ, லைஃபே டைம் பாஸ் ஆயிடும், பாப்கார்ன் ஆயிடும். புரியுதா? ஹோல் லைஃப் பாப்கார்ன் ஆயிடும். இதுதான் ப்ராப்ளம். ஓகே, சரி. இவன் என்ன பண்ணுவான்னா எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பான். வெயில் அடிச்சா வெயில் 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 சொல்லுவான். கொஞ்சம் குளிர் அடிச்சா குளிர் 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 சொல்லுவான். கொஞ்சம் மழை அடிச்சுனா ஐயோ எப்ப பார்த்தாலும் மழையே பெய்யுது அப்படி சொல்லுவான். இப்படியே தான் அந்த மழையை ஒழிச்சுதே. புரியுதா நீங்க? அதனால இப்படி பார்த்தா இவனுக்கு இவருடைய பர்செப்ஷன் எல்லாமே ராங்கா இருக்கும், இவருடைய நடத்தை. அதனால நாட் சம்யக் திருஷ்டி, சம்யக் திருஷ்டி. பர்செப்ஷனை இவன் பார்க்கிற திருஷ்டி அகிருத்த புத்தித்வாத். அகிருத்த புத்தித்வாத்னா வேதாந்த படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. ஓகே, அசம்ஸ்கிருத புத்தி, நாட் ட்ரெயின்ட் யுவர் மைண்ட், அன்ரிஃபைன்டு இன்டலெக்ட், அன்ரிஃபைன்டு இன்டலெக்ட் ஃபெலோ. சோ இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் வரைக்கும், ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவன? அன்எஜுகேட்டட். ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் அன்எஜுகேட்டட் பர்சன். ஓகே, ஸ்பிரிச்சுவல் இல்லிட்ரேட், இக்னோரண்ட் ஃபெலோ. ஓகே, அகிருத்த புத்திகி. ஆனா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்கும், பெரிய பெரிய வஸ்தாதுவா இருப்பான், பெரிய பங்களாலாம் இருக்கும், ரிச் பர்சன், பர்செப்ஷன் அதெல்லாம் பார்த்தா உலகத்துல அவனுக்கு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவல் பொறுத்த வரைக்கும் அவன் இல்லிட்ரேட். ஓகே, இக்னரண்ட் ஃபெலோ, இன்னோசென்ட் ஃபெலோ. அப்படி அதுதான் அவன் இப்படி பார்ப்பான், நம்ம அப்படி பார்ப்போம். ஓகே, அகிருத்த புத்தி. அதனால சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு? சங்கரத்தர் பஜ கோவிந்தம் உங்களுக்கு மலை மேல கொண்டு போய் எடுக்க போறோம். அதுல சொல்றாரு பஷ்யன் அபிச்சன பஷ்யதி மூடா உதர நிமித்தம் பகுகிருத வேஷா. என்னன்னோ வேஷம் போடுவான். இங்க ஒண்ணு டை கட்டிப்பான், இங்க ஒண்ணு இது பண்ணிப்பான், இன்னொன்னோ பண்ணிப்பான். ஓகே, விதவிதமா பண்ணிருப்பான். பார்த்தா நம்மள வந்து பரிதாபமா பார்ப்பான், பச்சாதாபமா பார்ப்பான். ஐயா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது.
நாம என்டையர் யூனிவர்ஸே நாம தான் சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு. ஓகே, அந்த காரணத்துல நாம வந்து ஆனந்தமா இருப்போம். அவன் வந்து வெளியில வந்து கோட்டு ஷூட் எல்லாம் இருக்கும், உள்ளுக்குள்ள கொதிச்சுன்னு இருக்கும். புரியுதா? நமக்குள்ள உள்ளர சாந்தமா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால சமயக்கு திருஷ்டி. ஓகே, அதனால சக சக துர்மதி நாபஷ்யதி. ஓகே, அவன் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இல்லிட்ரேட் பீப்புள் கண்ணிருந்து குருடர்கள். இவர்களுக்கு ராங் பர்செப்ஷன் இஸ் நோ பர்செப்ஷன். ஓகே, இவன் கண்ணிருந்து குருடனா இருந்தா கூட பரவாயில்ல, இவனுக்கு மோசமான விளைவு உண்டாக்கிடுவான். அந்த எப்படி நம்ம திருஷ்டி இருக்கிறதோ அது போல ஒர்க் இருக்கும். நம்மளுடைய பர்செப்ஷனை பொறுத்து தான் யுவர் லைஃப். சோ அதனால பர்செப்ஷன் சேஞ்ச் யுவர் விஷன் சேஞ்ச், யுவர் விஷன் சேஞ்ச் யுவர் லைஃப் சேஞ்ச். ஓகே, பர்செப்ஷனே ராங்னா தி ஹோல் லைஃப், அதனுடைய டேட்டா, அதனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே அபத்தமா இருக்கும். புரியுதா? ஹோல் லைஃப் ப்ராப்ளம். தேர்ஃபார் கிருஷ்ணா சொல்றாரு சக துர்மதி ந பஷ்யதி. முண்டுகோபனிஷத்து அதெல்லாம் தாண்டி ஃபர்தரா சொல்றது. என்ன சொல்றது? இவர் கொஞ்சம் நாசுக்கா சொல்றாரு. ஏன்னா உள்ளுக்கு நம்ம பையாம யாரு இந்த சிஷ்யன் வந்து நம்ம பையன். ஓகே, உபநிஷத்துக்கு அப்படி சொல்ல 10ஆம் முதல்ல எவனையா திட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும், பிரச்சனை கிடையாது. புரியல? அங்கே சிஷ்யன் இருக்காரு, அந்த சிஷ்யனுக்கு வந்து இவ்வளவு மைண்ட் பலகீனம் இருக்காது, தௌர் இது இருக்காது. ஓகே, தௌர் ஹிருதயம் கிடையாது அவனுக்கு. ஓகே, அதனால அங்க ஸ்ட்ராங்கா அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானஹ ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக ஜங்கன்யமானாக பஷ்யந்தி மூடாக அந்தேனைவ நீயமானாக யதந்தாக. அதுதான் முண்ட உபநிஷத்தை முடிஞ்சு போச்ச சுவாமி. அதே இப்ப ஞாபகப்படுத்துறேன். பஷ்யந்தி மூடாக, புரியுதா? மன்யமானாக, ஒண்ணுமே தெரியாது இவனுக்கு, ஆனா நான் பெரிய ஆளுன்னு நினைச்சுட்டு இருப்பான். புரியுதுல? வெளியில கர்வம் வேற இருக்கும். ஓகே, நான் பஷ்யத்தை இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், நான் எப்படி செய்யணும்ன்றதும் தெரியாது. தெரியாது மாத்திரம் இல்ல, ஐ ஆம் த கிரேட் அப்படின்னு நினைச்சுப்பானா. அப்படிப்பட்ட இடியட் ஃபெலோ. ஓகே, அஜ்ஞானி கர்வத்தோட இருக்க வேற சாஸ்திரத்துக்கு வரமாட்டான், சாஸ்திரத்துக்கு வரவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவ லைஃப் ட்ராஜடி. ஓகே, லைஃப் நம்ம லைஃப் வந்து பர்ஃபெக்டா வந்துட்டோம், ஏதோ பஸ் பிடிச்சிட்டோம் இந்த ஜென்மத்துல, இனிமே டிராவல் பண்ண வேண்டியதான். புரியுதா? சக துர்மதி ந பஷ்யதி, தன்னைத்தானே அவன் அறிய மாட்டான், அவன் ஒரு மகா முட்டாளாக இருக்கிறான். ஓகே, எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான், உலகத்துல எத்தனை விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பான், ஆனா தான் யாருன்னா இது பண்ண. இப்ப வந்து இந்த இது இருக்கு, இந்த ஒரு இது இருக்கு திருப்புலியா, அதுக்குன்னா ஸ்க்ரூ டிரைவர். ஓகே, இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நீ வந்து இதெல்லாம் இருக்கு, இங்க ஒரு இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்க்ரூ டிரைவர் இது கைட்டி எல்லாத்தையும் அக்குவாரா நீ வேற பிரிச்சுலாம். ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் வருது. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து அகம் ஸ்க்ரூ டிரைவர் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நான் இப்படி ஒர்க் பண்றேன். ஓகே, நான் ஸ்க்ரூ டிரைவர், ஏன்னா அது ஒர்க் பண்றது இல்லையா, நான் தான் ஸ்க்ரூ டிரைவர்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்க்ரூ டிரைவர் சொன்னா இருக்கும் கழண்டு எடுத்துன்னு அர்த்தம், நெட்டு கழண்டு எடுத்துன்னு அர்த்தம். பாடி ஒர்க் பண்றது, பாடி நான் சொன்ன அர்த்தம், ஸ்க்ரூ டிரைவர் தான் பாடி, மைண்ட் ஸ்க்ரூ டிரைவர், இவர் சென்சஸ் ஸ்க்ரூ டிரைவர். ஓகே, அதெல்லாம் நான் சொன்னேன்னு எடுத்துக்கோ. துர்மதி சக துர்மதி ந பஷ்யதி, அவன் வந்து எதை பார்க்கணுமோ பார்க்காதவன், மிஸ்கன்செப்ஷன் பெலோ. போற திட்டினது. ஓகே, எங்களை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னா 17ல நம்ம கிளாஸுக்கு வரவங்களை பத்தி சொல்றாரு. இனி சபத்துடா அப்படி சொல்றாரு. புரியுதா? அதனால வகுப்புக்கு வருகிறவர்களை வரவேற்கிறோம், உபசரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், புகழுகிறார் பகவான். ஓகே, இந்த 17வது ஸ்லோகத்துல. ஓகே, 16வது ஸ்லோகத்துல துர்மதி பரிதாபத்துக்குரியவன். ஓகே, அவனுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் பவர் இல்லாதவன். ஓகே, சோ இக்னரண்ட் ஃபெலோ, இக்னரண்ட் ஃபெலோ மாத்திரம் மிஸ்கன்செப்ஷன் ஃபெலோ. இக்னரண்ட்னா நான் ஆத்மா தெரியாதவன், அது தெரியலன்னு பரவாயில்ல, இவன் வந்து இன்னொன்னுத்த வந்து ஆத்மான்னு புரிஞ்சுட்டான், சரீரத்தை வந்து ஆத்மா நானுன்னு புரிஞ்சுட்டான். இதுதான் இக்னரண்ட் மாத்திரம் அத்தியாசம் இருக்கிறது. அஜ்ஞானத்தோட அத்தியாசம் சேர்ந்துன்னா ரொம்ப பேஷ். ஓகே, முன்னேறவே முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, அவிவேகி. அப்ப விவேகி பத்தி 17ல சொல்றாரு. விவேகி அவிவேகி என்ன? ஞானியோட விவேகம் என்ன? ஞானியோட விவேகம் ஆத்மா அனாத்மா விவேகம் அறிந்தவன். ஓகே, அதாவது ஆத்மா அனாத்மாவை டிஸ்கிரிமினேட் பண்ணி புரிந்து கொண்டவன். கர்மயோகி எப்படி பண்ணினவன்?
நித்யானித்ய வஸ்து புரிந்து கொண்டவன், நித்தியம் அனித்யம்ன்றத புரிந்து கொண்டவன் கர்மயோகி. கர்மி எப்படி? தர்மா தர்மத்தை பத்தி புரிந்து கொண்டவன் கர்மி. ஓகே, இவன் துர்மதிக்காரன் எப்படி இருக்கான்? இந்த குழப்பவாதி. அவன் அனாத்மாவை ஆத்மானு கிளைம் பண்ணி கொண்டவன். ஓகே, அதுல வேற இது வேற சொல்லுவார், டிக்ளேர் வேற பண்ணுவார், ஐ ஆம் த புத்திசாலி, யூ ஆர் த இடியட் அப்படின்னு. புரியுதா? நம்ம எப்படி சொல்றோமோ அதே போல அவனும் சொல்லுவான். புரியுதா? இதுதான் ஒரு விசேஷம். ஓகே, இதுல யார் சொல்றது கரெக்ட்ன்றதுக்கு பகவான் தான் அறிவு கொடுக்கணும். புரியுதா? அதனால கீதா உபனிஷத்து சாஸ்திரத்தை சிரவணம் மன்னனத்தை ஞானி பல வருஷம் கேட்டு ஸ்டடி பண்ணி கஷேத்திரம், கஷேத்ரஜ்ஞா, புருஷா, பிரகிருதி, ஆத்மா, அனாத்மா, கான்சியஸ், மேட்டர், சேதனாம்சம், அச்சேதனாம்சம், இப்படி பல விதத்துல பல கோணத்துல பிரிச்சு நான் யாருன்னு கண்டுபிடிச்சான், டிஸ்கவரி பண்ணிட்டான். ஐ ஆம் த கான்சியஸ், நாட் மேட்டர். ஓகே, டோன்ட் மேட்டர். அதனால சைத்தன்யத்தை மிக்சரா இருக்கிற விஷயத்தை கிளைம் பண்ணிட்டான், நான் யாருன்றத. ஐ ஆம் த, இந்த சைத்தன்யம் கான்சியஸ் அப்படி புரிஞ்சு கொண்டான். இதுதான் 3வது அத்தியாயத்தில் 27 அஜ்ஞானியை பத்தி சொன்னார். 27 தன்னை கர்த்தாவா டிக்ளேர் பண்ணுவான். 28 எப்படி பண்றாரு? 28 அகர்த்தா நானு ஞானி புரிஞ்சு கொண்டான். குணா குணேஷு வர்த்தந்தே, அது ஞானி புரிஞ்சு கொண்டது. ஓகே, அது 3வது அத்தியாயத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். இதை அதுதான் இங்க கன்க்ளூட் பண்றார். ஓகே, அது போல 5, 9 அதுல என்ன சொல்றாரு? நைவ கிஞ்சித் கரோமிதி யுக்தோ மன்யதே தத்துவவித்து. தத்துவவித்து ஞானி என்ன பண்றான்னா, நைவ கிஞ்சித் கரோமை, நான் என்ன பண்ணினாலும் நான் பண்ணுவதில்லை. ஏன்? வை? பிகாஸ் இந்திரியானி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தை இது தாரயன். ஓகே, இந்திரியங்கள் இந்திரியத்தை சேர்ந்து. ஐ எம் நாட் ஸ்க்ரூ டிரைவர். அப்படி புரிந்து கொண்டவன் ஞானி. புரியுதா? அப்படி புரிஞ்சுனா. சோ இதெல்லாம் எப்படி பண்ணினா அந்த ஞானி பலவிதமா பல கிளாஸ் கேட்டிருக்கான். கர்மண்ய கர்மய பஷ்யே அகர்மணி ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேஷு சக யுக்த கிருத கர்ம கிருத கிருத்து. புரியுதா? சோ கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்க்கிறன் எவனோ மனிதர்களில் அவன் தான் சிரேஷ்டமானவன். சக யுக்தஹா கிருஷ்ண சக புத்திமான், அவன்தான் மனிதன் அப்படின்றார். அவன்தான் மனிதன். சத்து சத்து பழைப்பவன் மனிதனா? மனிதனா? அவன் பிறக்கிறான் இறக்கிறான். அப்படின்னா சத்து சத்து பழைக்கிறவன் மனிதனா? சத்து சத்து இல்ல, செத்து சத்து. புரியுதா? அதனால செத்து செத்து பழைக்கிற மனுஷன் இல்ல. ஒரு தடவை புரிஞ்சுட்டானா நான் சாகாதவன். ஓகே, சத்து சத்து பழைக்கிறது எது? பாடி மைண்ட் கான்சியஸ். கான்சியஸ் சாகிறது இல்ல, பிறக்கிறது இல்ல, இறக்கிறது இல்ல, அது நான். புரியுதா? புரியுது? இப்போ உங்களுக்கு டெத்துல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது வேதாந்தம். புரியுதா? உன்னுடைய பேக் பெயின் இருக்க, அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறது வேதாந்தம். கேன்சர்ல இருந்து விடுதலை கொடுக்கிறது வேதாந்தம். பிபில இருந்து விடுதலை கொடுக்கிறது வேதாந்தம். புரியுதுல? இப்போ ஆர்ட் சர்ஜரி இதெல்லாம் கான்சியஸுக்கு கிடையவே கிடையாது. புரியுதா? யுவர் அட்மிட் ஃபார் யுவர் கார். புரியுதா? நம்ம கார் ஒரு வாரம் இன்னும் கார் திடீர்னு பார்த்தேன் நான், இங்க காலியா இருக்கா மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங். ஓகே, இவ்வளவு பெரிய இடம் காலியாச்சு. எப்படி அப்படி இப்படியே கிளாஸ் எப்படி போறேன்னா இன்னும் காலியா இருக்கு, காலியா இருக்கு. சரி போயிட்டேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் காரு இங்க இருந்தது. அதை 2 நாள் கழிச்சு தான் கேட்டேன், எங்கடா கார் அப்படின்னு. அது சர்வீஸ்க்கு போயிருக்கு. புரியுதுல? அப்ப இங்க வந்துட்டு இருந்தாரு, அவர் எங்க காணோம்? அவர் இப்ப சர்வீஸ் விட போயிருக்காரு. புரியுதுல? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் போயிருக்கு வண்டி. புரியுதா? புரியுதா? பாடி மைண்ட். ஓகே, அதனால அது பஞ்சர் பண்ணலாம், உயிர் ஓட்டலாம். ஓகே, சில சமயம் இந்த சைக்கிள் நாங்க ஓட்டிருக்கோம். ஓட்டும் போது அவன் ஒரு தடவை சொல்லிட்டான், இந்த சைக்கிள் காரை பஞ்சர் ஓட்டுருவேன் சார், இதுக்கு மேல உங்க சைக்கிள் பஞ்சர் ஓட்ட முடியாது சார், புது புது டியூப். இந்த ஒரு தடவை ஒட்டிட்டு பாருப்பா, அதை இது நெருப்பு வச்சு பச்சு அது பிச்சு திருப்பி ஒண்ணு புதுசா ஒட்டுவான். பஞ்சர் மேல் பஞ்சர் அப்படிதான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இந்த உடம்பு அதுக்கப்புறம் வேற உடம்புல இதெல்லாம் பிரம்மத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற கஷ்டம். இதுலயே பஞ்சர் ஓட்டிட்டு தாட்டிட்டு போயிடுவான். புரியுதா? கரை கடந்து போயிடுவோம் நம்ம. புரியுதா? அதனால சக துர்மதி ந பஷ்யதி.
சோ இவன் பார்ப்பதில்லை. இப்படி கர்மத்திலேயே அகர்மத்தை பார்க்கறதுல, அகர்மத்துல கர்மத்துல அக்கிரமமா பார்க்கிறான், கிரமமா பார்க்கறதுல. சோ ஞானி கரெக்டா பார்க்கிறான். ஞானி அனைத்து கர்மங்களையும் உள்ளது உள்ளபடி பார்க்கிறான். அவனே மனிதன். மனிதன் ஓகே. அப்ப ஞானி அகம் சைத்தன்யம். பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்க, அது மேட்டர், அது ஜடம். அதுக்கு அப்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பான், ரெஸ்பெக்ட் கொடுப்பான். பாடி மைண்டுக்கு மத்தவால விட, இக்னன்ட் இடியட் ஃபெலோ விட இவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். வை? நாலேஜ். நாலேஜ் ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறான் பாடி மைண்டுக்கு ஞானி? ஏன்னா இது ஈஸ்வரன் கொடுத்தது, மேட் ஆஃப் பஞ்சபூதம். ஓகே. இந்த பஞ்சபூதத்துல வந்திருக்க இந்த பாடி, சமஷ்டில வந்திருக்க பாடி, டோட்டாலிட்டியில இருக்கிற பாடி, என்னுடைய பாடியை இக்னரண்ட் பண்ணினா டோட்டாலிட்டியை நான் டிஸ்டர்ப் பண்றேன். புரியுதா? அதனால ரெஸ்பெக்ட் கொடுக்கிறான், அதனால ட்ரீட்மெண்ட் பண்றான். அதனால என்ன? சோ இந்த விஷயத்தை அந்த பாடிக்கு வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுத்து, அந்த பாடிக்கு வேண்டிய யோகா, எக்ஸசைஸ், சூரிய நமஸ்கார், வாக்கிங், ஜாக்கிங், ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணி அந்த பாடியை ட்ரிம் வச்சுப்பான். புரியுதா? ஏன்? இன்னும் எக்ஸஸா ஒர்க் கொடுக்குறது. புரியுதா? நல்ல வேலை, நல்ல ட்ரிம்மா இருந்ததுன்னா இன்னொரு ஒர்க் கொடுக்க முடியும். அதுக்காக இக்னோர்னா. சோ இவன் என்ன பண்ணிருக்கான்னா, நானே பாடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான், இம்மிடியட்டா எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்பான். ஆனா அது நான் இல்ல, அகம் சைத்தன்யம். அது ஒன் ஆஃப் த பார்ட் தவிர. சோ அகம் சைத்தன்யத்தை அப்படி ஊர்ஜிதம் பண்றதுக்காக நிதித்தியாசனம் பண்ணினவன் இவன். புரியுதா? தன்னை நிதித்தியாசனம் பண்ணி நான் ஆத்ம சைத்தன்யம் புரிந்து கொண்டான். ஓகே. வை? பிகாஸ் இந்த எப்பவுமே நமக்கு சொசைட்டியில் இருக்கும்போது எவ்ரி டைம் நமக்கு அனாத்மா எக்ஸ்பிரஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே. நம்ம கிளாஸ்ல நீ ஆத்மா, பிரம்மன், சைத்தன்யம், கான்சியஸ் எல்லாம் சொல்றோம்ல, கஷேத்திரஜ்ஞ எல்லாம் சொல்றோம். ஆனா இங்க கிளம்பி போகும்போதே நம்ம அனாத்மா பொறுவை எடுத்துப்போம். ஓகே. மீண்டும் வேதாளம் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது. ஓகே. அங்க ஒரு மரத்தில் இருக்கும், அது அப்படியே மேல பாக்கிடும். இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன், கேள். நீ சாப்பிட்டாயா, தூங்கினாயா? நான் எங்க சாப்பிட்டேன்? போச்சு போச்சு. ஓகே. அனாத்மா. டே குப்பு அப்படி சொன்னா அனாத்மா. அப்பா அப்படி சொன்னா அனாத்மா. எங்க அப்படி யாரு எங்கன்னு கூப்பிடுறதுக்கு யாருக்கு ரைட் இருக்க? ஒன்லி ஃபார் அவ தான் கூப்பிடுவா. எங்க அப்படி சொன்னா நீங்க யாருங்க? அனாத்மா. புரியுதுல? எவ்ரி டைம் இவர் அனாத்மா. நான் ஆத்மா, நான் ஆத்மா. இல்ல நீங்க அனாத்மா அனாத்மா சொல்லி ஒவ்வொரு இடத்துல மேனேஜர் ஆத்மா, அனாத்மா, ஆடிட்டர் அனாத்மா, அட்வொகேட் அனாத்மா. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். பெங்களூர் ரமணியம்மா. ரமணியம்மா சொன்னாலே அனாத்மா. பெங்களூர் ரமணி அட்ஜெக்டிவ் வேற. நான் நெய்வேலி சந்தானம் அனாத்மா. காரைக்குடி கிருஷ்ணன் அனாத்மா. பேரே சொல்றல, அகம் லால்குடி. இன்னும் சுத்த சிகாமணி. அனாத்மா. புரியுதா? அகம் எஸ் குருமூர்த்தி அனாத்மா. அகம் உங்கள் அம்மா அனாத்மா. நான் உங்கள் அன்பு சேவகன் ஆல்சோ அனாத்மா. புரியுதுல? பிரதம சேவகன் சொன்னாலும் அனாத்மா தான். புரியுதா? இது நான் ஆத்மா. பிரதம சேவகனா வராது, கான்சியஸ். புரியுதுல? அப்புறம் தித்திய சேவகன், தித்திரிய சேவகன், கான்சியஸ் 1 2 3 4 வரும். கான்சியஸ் ஏக்கம். புரியுதுல? the whole misconception the world. புரியுதா? அதனால நீ வேர்ல்ட்ல சொசைட்டில போனாலே உன்னை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவான்? அனாத்மா 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 அனாத்மா. இங்க நம்ம ஒன் ஹவர் தான் இங்க நம்ம கேட்கிறோம். அது 1 ஹவர்லயே சரீரம் கொஞ்ச நேரத்துல செட்டில் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் போறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடும். நடுவில் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் கேட்கும். இந்த 1 ஹவர் கிளாஸே 10 நிமிஷம் தான் உள்ள போகும். ஓகே. அந்த 10 நிமிஷமா நம்ம 10ஆ பறந்து போயிடும். புரியுதா? அதனால ஆத்ம சைத்தன்யம் இவன் கொஞ்ச காலம் என்ன பண்றானா, சொசைட்டில இருந்து பிரிஞ்சு போய் தனிமேல ஆத்மா 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 நான் ஆத்மா அனாத்மா கிடையாதுப்பா, அனாத்மா கிடையாது, ஆத்மா அப்படின்னு ஊர்காய ஜாரியில போட்டு எப்படி அசையாம வச்சிருக்கானோ அது போல கொஞ்ச நாள் செஞ்சவன் ஞானி. அவனுக்கு தெரியும் இந்த சரீரம் மேட் ஆஃப் பஞ்சபூதா. அது பஞ்சபூதத்தினுடைய நல்ல பயன்படுத்தி ஒரு நாள் பஞ்சபூதத்துக்கு கொடுத்துடணும். எங்கிருந்து எடுத்துமா அங்கே ஒரு நாள் கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, இந்த சரீரத்தை நல்ல யோகா, சூரிய நமஸ்காரம் பண்ணி நல்லா தண்டால் பஸ்கி எல்லாம் போட்டு, ஓகே, சிலம்பெல்லாம் சுத்தி நல்லா உடம்பெல்லாம் கசரத்தெல்லாம் பண்ணி நல்ல உடம்ப வச்சிருப்பான்.
அது நல்ல ஒட்ட பயன்படுத்துவான். ஒட்ட பயன்படுத்தி 4 கோஷாவையும் நல்லா யூஸ் பண்ணுவான். 4 கோஷம் யூஸ் பண்ணி முதல்ல கூட்டு விடுவான். இவன் ஒரே ஒரு கோஷா மட்டும் யூஸ் பண்ண மாட்டான் அதிகமா. அது என்ன கோஷா? ஆனந்தமய கோஷா. காரணம் சரீரத்துக்கு ரெகுலரா போக மாட்டான். ஓகே, அப்படி டோட்டலா வந்த மொத்த சரீரத்தையும் ஃபுல்லா பிழிஞ்சு எடுத்துருவான். அப்புறம் டமால்னு ஒண்ணு கொடுத்துருவான். மற்ற அஜ்ஞானி என்ன பண்ணுவான்? இந்த பஞ்ச கோஷாவையும் 4 கோஷாவை நல்லா லேசா பயன்படுத்தி அந்த 5வது கோஷாவை நல்லா ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுவான், ஃபுல்லா யூஸ் பண்ணுவான். அந்த ஆனந்தமய கோஷாவை. புரியுதா? மற்ற கோஷாலாம் சும்மா பேருக்கு யூஸ் பண்ணுவான். புரியுதா? இதுதான் டிஃபரண்ட் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும். அதனால இவனுக்கு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ இவன் தான்னு எடுத்துக்க மாட்டான், அதை கரணமா யூஸ் பண்ணுவான். புரியுதா? அதனால இவனுக்கு எப்படிதான் ஃப்ரீ ஃப்ரம் அகங்காரகா. சஞ்சய், ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் அகங்காரகா. எஸ் ஞானினஹா, ஞானியானவன் இவன் சம்ஸ்கிருதி புத்தி உடையவன். ஓகே, சம்ஸ்கிருதி புத்தி ட்ரெயின்ட் யுவர் புத்தி. ஓகே, ட்ரெயின் பண்ணிருக்கான். அஜ்ஞானி எப்படிப்பட்டவன்? அகிருத்த புத்தி, துர்புத்தி. ஓகே, அதனால இவனுக்கு எஸ்ய ஞானி இங்க சம்ஸ்கிருத புத்தி உடையவன். சம்ஸ்கிருத புத்தினா அகிருத்த புத்திக்கு ஆப்போசிட் கிருத்த புத்தி. கிருத்த புத்தினா சம்ஸ்கிருத புத்தி. ஓகே, இந்த சம்ஸ்கிருத புத்தி எப்படி கொண்டு வந்தாம? ஸ்பிரிச்சுவல் ரிஃபைன்ட் ட்ரெயின்ட் மைண்ட் பண்ணிருக்கான், ரிஃபைன்ட் பண்ணிருக்கான், ட்ரெயின்ட் பண்ணிருக்கான். ஓகே, சம்ஸ்கிருத புத்தி மீன்ஸ் பர்செப்ஷன். ஓகே, இவன் என்ன பண்ணினா? யஸ்ய அகங்கிருதகா பாவகா நாஸ்தி. ஓகே, இவன் என்ன பண்றனா? அகங்கிருத்த பாவனகா, அந்த பாவனை இருக்க நான் பாடி மைண்ட் உள்ளவன் அப்படின்றத அவன் டிஸ்மிஸ் பண்ணினவன். நாஸ்தி அகம் நைவ கிஞ்சித் கரோமி. அப்ப அகிருத்தகா புத்தி ஃபெலோ துர்புத்தி, துர்மதி. அகங்கிருத்தகா புத்தி நாஸ்தி, நான் பாடி மைண்ட் கிடையாது, பாடி மைண்ட யூஸ் பண்ணிப்பேன் நானு அப்படி உண்மை. தேர்ஃபோர் சரீரத்து மேல திக்கு ஐடென்டிஃபை. ஓகே, திக்கு ஐடென்டிஃபை உள்ளவன் துர்மதி. சரீர அபிமானம் விட்டவன் யாரு? எஸ்ய ஞானினதா. ஓகே, இந்த சரீரத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான், ஆனா அபிமானம் வைக்க மாட்டான். ஓகே, ஏன்னா சரீரம் ஈஸ்வராவோட ரெப்ரசன்ட். இந்த சரீர பகவானுடைய ரெப்ரசன்ட். பகவான் கொடுத்தது சிருஷ்டி, பகவான் தான் சிருஷ்டி எல்லாம் படைச்சாரு. அதனால இந்த பாடி மைண்ட் கொடுத்தது பகவான். அதை யூஸ் பண்ணுவானோடைய அதுல அபிமானம் வைக்க மாட்டான், பற்று வைக்க மாட்டான், ஐடென்டிஃபை வைக்க பண்ண மாட்டான். சோ இது அப்ப பஞ்சபூதத்தை வர்ஷிப் பண்ணுவான், காரணம் ஈஸ்வரா சிருஷ்டி. அது போல பாடி மைண்ட் வர்ஷிப் பண்ணுவான், ரெஸ்பெக்ட் கொடுப்பான், ஆனா அது நான் இல்ல, அட்டாச்மெண்ட் கிடையாது இவனுக்கு. சோ தேர்ஃபோர் ஞானி நான் இந்த சரீரம் என்ற எண்ணத்தை தியாகம் செய்தவன். அகம் சரீரஹா, அகம் மனஹா, அகம் புத்தி, இத தியாகம் பண்ணினவன் ஞானி. ஓகே, இந்த சிருஷ்டியில இது ஒரு பகுதி தான் ஒழிய சமஷ்டியில இருக்கிற ஒரு போர்ஷன் இது. அதனால சமஷ்டி வர்ஷிப் பண்ணுவான், தான் பாடி மைண்ட்ல இருக்க ஒரு போர்ஷன் இருக்கிறதையும் பண்ணுவான். ஏன்னா வெஸ்டி சமஷ்டிய டோட்டல் ஈஸ்வராவோட விஷயம். அப்ப நான் யாரு? வெஸ்டி சமஷ்டிக்கு அப்பாற்பட்ட சைத்தன்யம். நான் யாரு? என்டையர் பிரபஞ்ச சமஷ்டி வெஸ்டி என்றுமே என்னகிட்ட இருந்து வந்தது. ஆத்மனகா சம்பூதகா ஆகாசஹா, ஆகாசாத் வாயுகு, வாயோ அக்னிஹி, அக்னே ராபஹா, ஆபஹா பிருத்திவி, பிருத்திவி ஓஷதயோ அன்னாத், அன்னாத் இட்லி வடை தோசை ரசம் சரீரம். இதெல்லாம் என்கிட்ட இருந்து வந்தது, ஆத்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. லாங் ப்ராசஸ் இருக்குது. திருப்பி ரிவர்ஸ்ல போகணும். இப்படி இந்த பார்பர் ஷாப்ல போனா ஷேவ் இப்படி பண்ணுவான், அப்புறம் இப்படி எதிர்க்க போடலாமா சார், இன்னும் அது ஒரு வேர்டு சொல்லுவான். ஓகே, அவன் ஒரு டெக்னிக்கல் வேர்டு ஒன்று சொல்லுவான் ஆப்போசிட்டா போடுறதுக்கு. போடுங்க சார் அப்படின்னா அப்படி போடுவான். ஓகே, சில பேர்லாம் அந்த அவன் ஷேவ் பண்றதுக்குள்ள அவன் பாடுவாயிடுவான், அவ்வளவு ரஃபா இருக்கும். அதனால இப்படி ஷேவ் பண்ணணும் மாத்திரம் இல்ல, அப்படி ரிவர்ஸ் பண்ணணும் சில பேருக்கு, அப்பதான் மழு இருக்க முடியும். புரியுதுல? அதனால எஸ்ய அகம் கிருத்த பாவகா நாஸ்தி, நான் சரீர புத்தின்றத விட்டவன். ஓகே, அந்த மாதிரி அகம் அகர்த்தா,
நான் ஒன்றும் செய்யாதவன். ஓகே, ஏன்னா செய்யறதெல்லாம் யாரு? ஸ்க்ரூ டிரைவர். 5 காரணம் சொன்னேன். இந்த 5 காரணம் அன்னமய பிராணமய மனோமய செய்யறது. அதை போய் எவனாவது கிளைம் பண்ணுவானோ? ஓகே, ஃபூல்ஸா கிளைம் பண்ணுவான். ஓகே, ஒரு தடவை வந்து அன்னமய கோஷோட ஜாயிண்ட், இன்னொரு தடவை பிராணமயோட கோஷம். யாராவது ஒருத்தரையாவது நீ பார்ட்டி, ஒரு பார்ட்டிலையாவது இருக்க, நீ பார்ட்டி இருக்க. ஓகே, லோக்கலா தான் டிஎம்கே மாறுறான்னா இவன் பாடிக்குள்ளரே மாறிட்டு இருக்கான். இந்த பார்ட்டியில கொஞ்ச நேரம், அந்த பார்ட்டியில கொஞ்ச நேரம். ஓகே, எப்பயுமே வந்து பார்ட்டி, இவன் வந்து ஆளுங்கட்சி எப்பயுமே. அந்த மாதிரி அந்த பார்ட்டி கிட்ட கிடையாது, அந்த பார்ட்டிக்கு சப்ளை பண்ற ஆளு நானு. ஓகே, இதெல்லாம் இரண்ய கர்ப்ப தத்துவம் ஆல்சோ மேட்டர். ஓகே, இத வண்டர்ஃபுல் டிஸ்கவரி பண்ணினவன். ஓகே, அதனால எனர்ஜி ஆல்சோ மேட்டர், மேட்டர் ஆல்சோ எனர்ஜி. அதனால தான் எனர்ஜி கன்வெர்டட் டு மேட்டர், மேட்டர் கன்வெர்டட் டு எனர்ஜி. ஈவன் 30 முக்கோடி தேவதைகள் இருக்கால, அதெல்லாம் கூட மேட்டர். புரியுதுல? ஓகே, எவ்ரிதிங் மேட்டர். ஓகே, அதனால நான் யாரு? ஐ ஆம் த கான்சியஸ். ஓகே, ஐ ஆம் த கான்சியஸ். அப்போ தெய்வம் பிளஸ் பஞ்ச இது கோஷா இருக்க, அதெல்லாம் மேட்டர் விஷயம். அகம் எப்படிப்பட்டவன்? அகர்த்தா போக்தா சைத்தன்யம் நான். அப்படி யார் ஒருத்த புரிஞ்சுக்கிறானோ சக புத்திமான் மனுஷேஷு, அவன் தான் மனிதர்கள் புத்திசாலி. அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான்னு சொல்றால, அது வந்து வேர்ல்டுல சொல்லுவான். அவன் ரொம்ப புத்திசாலி, சாமர்த்தியமா ரொம்ப பிழைக்கிறான் அப்படின்லாம். ஆனா வேதாந்தத்துக்கு வந்தோடனே ஸ்பிரிச்சுவலுக்கு யாரு? பாடியை விட்டுட்டு ஆத்மாவை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் புத்திசாலி, அவன் தான் புத்திசாலி. புரியுதுல? மீதெல்லாம் யாரு? மக்கு சாம்பிராணி. ஓகே, அகங்கிருத்த பாவனா ந இஸ் ஈக்குவல் டு கர்த்திருவ புத்தி நாஸ்தி. ஓகே, போக்திருத்துவ புத்தி நாஸ்தி, சம்சாரம் நாஸ்தி. புரியுதா? அப்ப சம்சாரம் இஸ் ஈக்குவல் டு என்ன? சம்சாரம் புரியுது உங்களுக்கு? ப்ராப்ளம், பிரச்சனை, கிரைசிஸ், இதெல்லாம் சொல்றல, எல்லாம் ஒரே ப்ராப்ளமா இருக்குப்பா, வாழ்க்கை ஒரே பேஜாரா இருக்கு அப்படி சொல்லுவான் சென்னையில. ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லுவான். ஓகே, இதெல்லாம் சொல்றானே, அதெல்லாம் அது சம்சாரம் முதல்ல புரியணும். நான் தான் தீர்த்துக்காரன் பாவியாட்ட, இன்னைக்கு என்ன சொல்றேன் வந்து கேட்கறது கூட எனக்கு புத்தி இல்லாம போயிடுத்து பாருங்களேன். எனக்கு பகவான் அப்படி படிச்சுடா. பகவான் ஏன் இருக்கிற? நீ தப்பு பண்றதுலாம் பகவானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. உன்னால சோம்பேறித்தனத்துல ஏதோ காரணத்துல வர முடியல. புரியுதா? வர முடிஞ்சா நீ வந்து எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறது, வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, மற்றவங்க எல்லாம் இல்லையா? எல்லாம் சன்னியாசி என்ன, அவளா வரவளா முட்டாள் என்ன? சோ நீ உனக்கு இன்னும் கொஞ்சம் புத்தி வரலன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப வந்துட்டுன்னா இதெல்லாம் தீர்த்தலாம், இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்தலாம். புரியுதா? எல்லா பிரச்சனையும் தீர்த்தலாம். ஏன்னா பிரச்சனை உந்தையே இல்லை. ஓகே, எவன் பிரச்சனையும் நீ வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்க நீ. புரியுதா? அப்படி பண்ணிட்டு இருக்க பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லை. புரியுதா? அதுதான் இங்க ஒரு விஷயம். யஸ்ய ஞானினா, இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்க முடியும்? ஞானினா. புத்தி ந லிப்யதே, புத்தி ந லிப்யத்தனா இவனுக்கு மிஸ்கன்செப்ஷன் இல்லை, அதனால புத்தி ந லிப்யதே, ராங் நோஷன் இல்லாதனால ஐ எம் நாட் போக்தா ஆல்சோ. அதுல வரக்கூடிய துன்பங்கள் இருக்க, அந்த துன்பங்கள் என்னை சார்ந்தது இல்லை. நான் போக்தாவும் கிடையாது, நான் கர்த்தாவும் கிடையாது, நான் போக்தாவும் கிடையாது. இப்படி ஞானி ஃப்ரீ ஃப்ரம் சம்சாரா, சம்சாரத்தை வந்து விடுபட. தர்ஃபோர் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவதில்லை. ஓகே, ஏன்? சோ இது கம்ப்ளைண்ட், ஓரவத்தி கம்ப்ளைண்ட், ஒருபடி கம்ப்ளைண்ட், மூத்தாறு கம்ப்ளைண்ட், உங்க பக்கத்துல மச்சினிச்சி கம்ப்ளைண்ட், இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் வந்து சின்னவா கம்ப்ளைண்ட், ரொம்ப மோசம் சுவாமி. ஆல் ரிலேஷன்ஸ் இருக்க, ஒரு ரிலேஷன் கூட எனக்கு வந்து சரியே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட அப்படின்னா என்ன டிக்ளேர் பண்ற? பாபின்னு அர்த்தம். நீ உன்னை நீ சில சமயம் குழந்தைய கூட்டிட்டு வந்து குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இந்த பேரண்ட். நான் புரிஞ்சுக்கிறது. ஓகே ஓகே, சரிம்மா உன் குழந்தை தானே, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்ப கூட புரியாது அது. புரியுதா? அப்படி சொல்லி விட்டுனா ஓகே. அதனால குழந்தை கம்ப்ளைண்ட் பண்றேன்னு அர்த்தம், உன்னை கம்ப்ளைண்ட் பண்றேன்னு அர்த்தம். புரியுதா? அதனால ரெப்ரசன்ட் புரியவே இல்லை இது. ஓகே, அதனால பகவான் சொல்றாரு, இந்த சோதனையெல்லாம் நீ வர்க்க, அந்த வேதனையெல்லாம் சோதனையெல்லாம் சாதனையா மாத்து. ஓகே, உனக்கு வரக்கூடிய வேதனை சோதனை எல்லாம் என்னது? பிராரப்த கர்மம். ஓய், அதுக்கு அந்த பிராரப்த கர்மத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு
இந்த சுகமோ துக்கமோ அப்படி அப்படி அப்சரக்டா போகாது. ஓகே, அதுக்கு ஒரு மீடியம் வேணும். உனக்கு கஷ்டமோ சுகமோ துக்கமோ பிராரப்த கர்மம், அது எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு என்ன வேணும்? சரீரம் வேணும், பாடி மைண்ட் வேணும். ஓகே, அந்த பாடி மைண்ட் எடுத்துன்னு இருக்கு, அது எக்ஸாஸ்ட் ஆகுது. புரியுதுல? லாஜிக் புரியுதுல? சிம்பிள் லாஜிக் தான் இருக்கிறது. அதனால பாடி மைண்ட், சோ எவ்ரி ஃபேமிலி மெம்பர், ஸ்பௌஸ், ஓ பாப்பா 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 கடைசி வரைக்கும் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதனால கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் ப்ராப்ளம். ஏங்க உங்களுக்கு சொல்லி சொல்லி பிரயோஜனம், நான் முன்னாடி போயிடுவேன், ஏதாவது எடுத்துக்கிட்டு வச்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க 70-80 வயசுல. அப்ப கூட அப்பா ஈகோ போட்டு அடிப்பா பாரு. அந்த இதெல்லாம் எப்படி உள்ளுக்குள்ள புரிஞ்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போவீங்களா அப்படி கேட்க? இதெல்லாம் ரோட்ல போகும்போது ஒருத்தர் சொன்னா போறேன் எனக்கு. ஓகே, மொத்தமே அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் சொல்றது உண்மையான பாருங்க, எப்படி தெரியுதெல்லாம் கேட்காத. ஓகே, நான் எப்ப சொல்றேனோ அது ரைட்டா ராங்கா மாத்திரம் பாத்துக்கோ, செக் பண்ணி. தப்பு அப்படி சொன்னா வந்து மாத்திக்கிறேன் நான். புரியுதா? இதெல்லாம் பெரிய விஷயம். அதனால சோதனையை சாதனையா பண்ணு, வேதனையை சாதனையா பண்ணு. சாதனை பண்றதுன்னா என்ன பண்ணணும்? திதிக்ஷா திதிக்ஷா திதிக்ஷா. ஓகே, அதுதான் சாதனா. எல்லா இடத்தையும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? உனக்கு அபாண்டமான பழிகிழி சுமத்துவா, அதை என்ன பண்ணும்? தபக்குன்னு வாயில போட்டுக்கணும். புரியுதா? பிள்ளையார் பக்கத்துல விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டிய கொஞ்சம் அறிவு வந்தது உனக்கு. பிள்ளையாருக்கு எப்படி வயிறு பெருசாச்சு பார்த்துட்டு, எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை கம்ப்ளைண்ட் வாயில முழுங்கினவர், அதுல பெருசாயிடுச்சு அவருக்கு வயிறு. புரியுதா? அதனால நீ வீட்டில் இருக்க 2-3 பேர் தானே, அது முழுங்க. புரியுதா? துப்பாத. புரியுதா? எல்லாத்தையும் முழுங்க. ஏன்னா உனக்கு மெச்சூரிட்டி வர வர எல்லா கம்ப்ளைண்டும் இவர் தபக்குன்னு முழு. திதிக்ஷா. திதிக்ஷா என்ன? நோ கம்ப்ளைண்ட், நோ முணுமுணுப்பு, முணுமுணு தாண்டி. ஓகே, முணுமுணுப்பானந்தா. அதனால டோட்டல் போ. ஓகே, உலகம்ன்றது அப்படிதான் இருக்கும். அப்படின்றத பார்த்துட்டீங்கன்னா உன்னுடைய சரீரம் பியூட்டிஃபுல் சரீரம். ஏன்னா உலகம் வந்து உன்னதான் காட்டுறது. புரியுதுல? அப்ப நான் வந்து அழகா இருக்கணும்னா என்ன பண்ணும்? நான் வந்து ஏதாவது பவுடர் கூட இங்க பண்ணணும், அதுல போய் பவுடர் பண்ணக்கூடாது. புரியுதா? இங்க அந்த பழைய காலத்துல ரோஸ் பவுடர் ஒண்ணு இருக்கும், இப்ப கூட இருக்கா தெரியல. ஓகே, இந்த ரோஸ் பவுடர் வந்து ஒரு மாதிரி மிக்சிங் கலந்து லைட்டா போடணும் அது. ஓகே, அவசர கத்தி போட்டு டமல் பண்ணி திட்டாயிடும். திட்டா ஆச்சுன்னா கொஞ்சம் வேர்வை வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அப்படி அப்படியே உன்னுடைய ஒரிஜினல் காட்டிடும். புரியுதுல? யுவர் ட்ரெஸ்ஸிங் வந்து மேக்கப் வந்து அந்த கண்ணாடியில் இருக்கிற ரூபத்தை ஒன்னும் பண்ணக்கூடாது. புரியுதா? கண்ணாடி ஒன்னும் பார்க்கறதுக்கு மாத்திரம் யூஸ். புரியுதுல? நீ உன்னை மேக்கப் பண்ணிக்கோ. புரியுதா? நீ மேக்கப் பண்ண பியூட்டியா இருப்ப. அந்த கண்ணாடியில போய் மேக்கப் பண்ண உனக்கு இருக்கிற மூஞ்சுன்னு தெரியாம போயிடும். புரியுதா? அது ஃபுல்லா தட்டி ஆயிடும். புரியுதா? அதனால உலகத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. உலகம் ரிஃப்ளெக்ஷன் காட்டும். உன்னுடைய அப்பப்ப வந்து உன்னுடைய சொந்தக்காரங்க மூலியமா, பவுஸ் மூலியமா, பக்கத்து வீட்டுக்காரன் மூலியமா, நண்பர் மூலியமா உன்னுடைய மைண்டையும் பாடியும் காட்டும். புரியுதா? அத அவளை போய் தொந்தரவு பண்ணாத, ஒன்னும் நடத்த முடியாது. நீ உன்னை ஏதாவது மேக்கப் பண்ணிக்கோ. புரியுதா? அப்படி பண்ண பியூட்டி ஆயிடும். புரியுது? இதுக்கு புரியுதுல? இங்க ஒரு அம்மா வந்து பாட்டு பாடு வருவா, பியூட்டிஃபுல்லா இருப்பா. புரியுதா? அந்த மாதிரி வெளியில வரும்போது இவரது மேக்கப் பியூட்டிஃபுல்லா இருக்கணும். புரியுதா? அப்படிதான் இருக்கணும். அது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஓகே, அதனால நமக்கு திதிக்ஷா வரணும். ஏன்னா இப்ப வந்து அந்த கார்னர்ல ரோட போட்ட உடனே என்ன பண்ண, ஒரு பெரிய ஒரு இது இருக்குல்ல, இந்த தொட்டி, அதை கொண்டு வந்து நிறுத்திட்டான் நடுவுல. ஓகே, அது 2 நாள் இருப்பா. நம்ம வண்டி இப்படி போறோம் அப்படி போறோம். நமக்கு திதிக்ஷா பகவான் பாரத நாட்டில் பிறந்திருக்கு இல்லையா நீ? இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கொடுப்பன. இது சிங்கப்பூர்ல வந்து என்ன பண்ணுவான்? சிங்கப்பூர்ல வந்து இந்த மாதிரி பண்ணினா ஒர்க் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, திருப்பி மூடிட்டு மறுநாள் காலம்பரை வந்து திருப்பி தோண்டி திருப்பி ஒர்க் பண்ணுவான். என்ன பிரயோஜனம் சொல்லு? திதிக்ஷா ஒரு பிரயோஜனம் வராது நமக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போயிடுவோம். நம்ம திதிக்ஷா வரதுக்கு சான்ஸே இல்லை. புரியுதா? இங்க நமக்கு எவ்ரி டைம் எவ்ரி மூமெண்ட் நமக்கு திதிக்ஷா வரும். புரியுதுல? ரோடு, வீடு, நாடு, பக்கத்தில் இருக்க எல்லாருமே நம்மளுடைய பொறுமையை வந்து சோதிக்கிற மாதிரி இருப்பான். ஆபீஸ் போகும்போது சில பேர் கார்னர்ல இருப்பான், நம்மள முறைச்சுட்டே இருப்பான். இன்னைக்கு இவன் கிட்ட மாட்டிக்காம போயிட்டோம்னா சார் அப்படின்வான். மாட்டினா அவ்வளவுதான். ஓகே, அதெல்லாம் உனக்கு திதிக்ஷா 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 திதிக்ஷா. ஓகே, வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்க,
அங்க ஒரு திதிக்ஷா வரணும். புரியுதா? எல்லா இடத்துலயுமே திதிக்ஷா ட்ரெயின்டு ப்ரோக்ராம் இன் த வேர்ல்ட். ஓகே, ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் விட்டுட்டு அதை வேற மாதிரி நினைச்சுனா வேதனை. புரியுறதுல? இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணி உன்னை சரி பண்ணிக்கோ. அப்படி பண்ணினவன் ஞானி. தேர்ஃபோர் பகவான் முடிக்கிறாரு, சக இமான் லோகான் ஹத்வா அபி. ஓகே, பியூட்டிஃபுல்லா முடிக்கிறார். அதாவது இவன் கொலை பண்ணினாலும் கொலை செய்யாதவன். அப்படின்னா நான் ஞானியான கொலை பண்ணுவேன் சுவாமிஜி அப்படி கேட்க கூடாது. இவனுக்கு சொதர்மம் கொலை பண்ற தொழில். புரியுதா? அது அவனுடைய தொழிலை பத்தி சொன்னார். புரியுறதுல? அதனால கொலை பண்ற அளவுக்கு உன்னுடைய சொதர்மம் இருந்தாலும் அது அது கொலை அல்ல. நீ மீன் மார்க்கெட்ல விற்க வேண்டிய ஒரு சொதர்மம் தான் உன்னுடைய தொழில். மீன் பிடிச்சு மீன் விற்கிறது தான் உன் தொழில்னா அது தப்பு கிடையாது. ஓகே, அப்ப எங்க தப்பு இருக்கிறது? அது நானு கிளைம் பண்றியா, அதுதான் தப்பு. புரியுதா? அப்போ கர்மா உன்னுடைய ஸ்வதர்மம் என்ன இருக்கிறதோ அந்த ஸ்வதர்மத்தை எந்த மாதிரி டியூட்டி இருக்கிறதோ அந்த டியூட்டிய பண்ணு. அந்த டியூட்டியில இருக்கிற கர்த்தா போக்தாவை டிஸ்மிஸ் பண்ணு. ஐ ஒன்லி கர்த்தா. ஓகே, அகம் அகர்த்தா அபோக்தா ஆத்ம சைத்தன்யம். தேர்ஃபோர் சக சக ஹந்தா அபி. கொன்றாலும் இப்ப மிலிட்டரி பீப்புள் சுட்டு சுட்டு சொல்றான். ஓகே, அப்படி சுட்டுட்டான்னா ஒவ்வொரு கொலைக்காம பாவமாகும். ஓகே, அதனால ஜெனரல் கரியப்பா இருந்தாரு. ஜெனரல் கரியப்பா இந்த பாகிஸ்தானுக்கு நமக்கு உள்ள சண்டையில நாம ஜெயிச்சுட்டோம், ஐ எம் த விக்டரி ஃபார் பாரத் அப்படின்னு. வினோபாஜி என்ன சொன்னாரு? 1100 பேர் சாவு அப்படின்னாரு. 2 பேர் சொல்றது கரெக்ட். ஏன்னா இவர் வினோபாஜி ஆசிரமத்தில் இருக்காரு, அவர் சீஃப் கமாண்டர். ஓகே, 2 பேருடைய சொதர்மம் டிஃபரெண்ட். ஓகே, இதுல குழப்படி எங்க வந்தது? மகாத்மா காந்திஜி அவர் ஒண்ணு மிலிட்டரியில சேரணும், இல்லாட்டி ஆசிரமத்தில் இருக்கணும். ராஜ்ய விவகாரத்தில் போய் இந்த சன்னியாச ஆசிரமத்து விஷயத்தை அவர் பேசினது குழப்பம். எது தர்மம், விசேஷ தர்மத்தில் கன்ஃபியூஸ். சாமானிய தர்மத்தை போட்டு அவர் குழப்பம் பண்ணிட்டார். ஓகே, அந்த குழப்பம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டு வருது. ஓகே, 60 வருஷத்துக்கு கழிச்சு. அதனால யாருடைய தர்மம் யாரு கடைப்பிடிக்கணும், கான்டெஸ்ட் டிஃபரெண்ட். நாம வச்சுக்கோ, ஒருத்தருடைய தர்மம் இன்னொருத்தருக்கு வேறையா இருக்கும். அந்த ஆசிரமத்தை பொறுத்திருக்கு, கான்டெஸ்ட பொறுத்திருக்கிறது. அதனால இவனுடைய தர்மம் கொள்ற தர்மம் அது தப்பு கிடையாது. உன்னுடைய சுதர்மம் என்ன? இன்னைக்கு ஆபீஸ் போய் அந்த ஆபீஸ்ல இன்முகத்தோட சுதர்மத்தோட ஃபைல் எல்லாம் பார்த்து ஆனந்தமா டீ கொடுத்து இவர் ஒரு ஃபைல் பார்க்கும்போது 2 டீ, மொத்தமே 10 டீ, 2-3 இடத்துல தான் சைன். போகும்போதே சைன் போட்டான் பாரு, அதுதான் சத்திரியன் மோடி. ஓகே, ரெடியா இருந்தாங்க எல்லாத்துக்கும். முதல்ல சைன், அப்புறம் ஆலிங்கனம். புரியுதுல? அது டைம் வேஸ்டே பண்ணல. 5 நாளும் 5 நாள் சிக்கமங்க சிக்கமங்க சிக்க பாப்பா அப்படி ஒரு பாட்டு இருக்கு அந்த ஜப்பான்ல. அப்படி ஒருத்தர் பாடினார் ஜப்பானுக்கு போய். ஓகே, அந்த மாதிரி இது இளமையில் பூத்து குலுங்கின வரல. அவரு 60 வயசு, இவருக்கு 60 வயசு. அப்படி போல இவரோட ஒரு மினிட் டங்கன்னு அங்க அந்த இதுல பொம்மை எல்லாம் வரல, அதெல்லாம் இப்படி இப்படி ஆடுறதெல்லாம் இல்ல. ஒரு மினிட்டும் கையெழுத்து ஆர்கனைஸ், அது எடுத்துட்டு இருக்க காசி கஷேத்திரத்தை முதன்மையான கஷேத்திரம் ஆக்குறது, இதை பத்தி தான் பேச்சு. 5 நாளும் சீனியர் இல்ல. அங்க போய் ஜாலியா பார்த்துட்டு வரதில்ல, ஒர்க் ஆக்கும். புரியுதா? அதனால இதெல்லாம் புரியுதுல? அவன் பாடுறதுக்கும் இவன் பாடுறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதனால ஏன்னா டியூட்டி டிஃபரெண்ட். நஹந்தி ந நிபத்தியதே. இவன் கொலை பண்ணினாலும் பாபம் ஆகாது. கிருஷ்ணர் சொல்றாரு, நீ கொலை பண்ணினாலும் அது பாபம் ஆகாது. ஆனா துரியோதன கொலை பண்ணினாலும் பாபம் ஆகும். மனுஷனை கொலை பண்றதுதான் தொழில. இந்த கொலை பண்றது துரியோதனம் பண்ணினா பாபம், நீ பண்ணினா பாபம் வராது. எப்படி பாருங்க, இது புரியவே புரியாது. இது செக்குலர்ல எப்படி சொல்ல முடியும்? கொலை பண்ணினா கொலை வந்தான். இப்ப கோர்ட்ல பத்தி சொல்றான்னு, துரியோதனன் 10 கொலை பண்ணினார், அர்ஜுனன் கொலை பண்ணினார். ஓகே, அர்ஜுனன் 50 கொலை பண்ணினார். யாருக்கு எவ்வளவு ஜெயில் போடுவாரு? இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி எப்படி கொடுப்பாரு? இவன் 10 கொலை பண்ணினான், இவன் 2 வருஷம். இவனுக்கு 50 கொலை பண்ணான், 10 வருஷம். அப்படி போடுவான். என்ன செக்குலர். ஆனா நம்மதுல அந்த தர்மம் இருக்கிறது, சொதர்மம் இருக்கிறது, ஆட்டிடியூட் இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுண்டு பண்ண நம்முடைய கோர்ட்டு சமாச்சாரம் என்ன? அதோட பேக்ரவுண்ட் புரிஞ்சுண்டு, கான்டெஸ்ட புரிஞ்சுண்டு பண்ணணும்.
இதுதான் வெஸ்டுக்கும் நமக்கு உள்ள டிஃபரண்ட். இது நம்ம ஆளுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். ஓகே, இந்த கர்மம் கர்ம பலம், கர்மத்திலும் ப்ராப்ளம் இல்ல, கர்மம் சுதர்மம். அந்த கர்மத்தினால வரக்கூடிய கர்ம பலம் இருக்க அதுவும் பண்ணது. நாயம் ஹந்தி ந ஹன்யதே கம் காதயதி ஹந்திகம் 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். அதுதான் இங்க ஞாபகப்படுத்தி முடிக்கிறார். புரியுதா? அதனால கர்த்தா டு அகர்த்தா, போக்தா டு அபோக்தா ஷிப்ட் பண்றதுக்கு பேரு ஞான யோகம். அவனே ஞானி, அவனே ஞானி, ஞானி ஞானி அப்படி சொல்ல அறிவோம் தத் சத்து முடிச்சுட்டார். ஓகே, மீதி சப்ஜெக்ட் நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.